அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஜாமீன் எடுக்கிறது? குடிச்சிட்டு கண்டவன் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திரியிறானே. திருச்சியில் அடி வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானே மனுஷன். ஆயிரம்தான் பிரச்சனை பண்ணாலும் அப்பப்போ நம்ம புருஷன் தானேன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது, கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஜாமீனில் எடுக்க ஒரு பயலை காணும். இதில் நாக்க மூக்க குடிகார சங்கம்னு ஒரு சங்கம் வேறு, அதுக்கு இந்த மனுஷன் தலைவர். என்னத்த சொல்கிறது? ஜெயில் என்ன உன் வீடை அடிக்கடி வந்து போகிற? நான் எங்கேயா வர்றேன்? நீங்கள் தானே பிடிச்சி அந்த போடுறீங்க. இந்த முறை உன்னை யாரும் ஜாமீன் எடுக்க மாட்டாங்க, தெரியுதா? அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும், புரிஞ்சதா? இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவள் ஜாமீனில் எடுக்க வந்துட்டே இருப்பாள். அந்த திமிரில் தான் நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணுற இல்லை? ஹலோ, புருஷன் ஜெயிலுக்கு போனால் பொண்டாட்டி ஜாமீன் எடுக்கிறதுங்கிறது சகஜம். அதை திமிருன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? என்னது, நம்மளை ஜாமீனில் எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை இன்னும் காணோம். ஒருவேளை இந்த போலீஸ்கார் சொன்னது மாதிரி நடந்துருமோ? நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா, என்ன ஜாமீனில் எடுக்க வந்திருக்கா. என்னது, அவன் சொன்ன மாதிரியே அவன் பொண்டாட்டி வந்துட்டவல்ல. சார், என் புருஷனை ஜாமீனில் எடுக்கணும். நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீன் எடுத்துகிட்டு தான் இருக்க. உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானே. அடிக்கடி உள்ளே வந்துட்டு தானே இருக்கான். என்னங்க பண்ணுறது, என் தலை விதி. பேச்சு தாயி, என்னது தலை விதியா? கத்திரம் பத்தியா? யாரு முன்னால என்ன வார்த்தை சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது தலை விதியா? சொல்லு பேச்சு தாயி. நீ குடிக்கலன்னா தலைவலிக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவள் தலைவிதின்னு சொன்னா என்ன தப்பு? குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தான் பேசுதான். இந்த பாலா போன பேச்சை நம்பித்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஹலோ, ஜாமீன் எடுக்க வந்தவங்ககிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்ன வெளியில் விடுங்க, நான் போகணும். வெளில விட்டா நீ எங்கே போகணும் தெரியும்ல? 204, அவனை வெளில விடு. அடாடா, வெளியில் வந்தாச்சு. பேச்சு தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை. இனிமேலாவது குடிக்காம ஒழுங்கா குடும்பத்தை பாரு, புரியுதா? இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு லேட்டு? கேப்பையா? ஏன் கேட்க மாட்டேன்? அப்பப்போ வந்து எடுக்கிறேன்ல, அந்த திமிரு உனக்கு. வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல, ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும், புரியுதா? எனக்கு தெரியாமல் தான் கேட்கேன். குடித்தா வீட்டில் இருக்க மாட்டியா? ஆஹா, நல்லா கேட்குறாரியா கேள்வி. குடிக்கிறதே கடையில் தான், அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? இவங்கிட்டலாம் பேச முடியாது, கூட்டிகிட்டு போமா. போயிட்டு வர்றேன். கொழுப்பை பற்றியா? போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். A few moments later. அப்பாடா, ஒரு வழியா வெளியில் வந்தாச்சு. ஏன் இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற? இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன? நல்லா வக்கனையாக பேசு. இந்த குடியை எப்போதாயா விடுவ? நல்லா கேட்ட பேச்சு தாய். நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை, குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது, புரிஞ்சதா? என்னது, கழுத்தில் தாலியை காணோம்? அதை அடவு வச்சு தாயா வந்து பெயில் எடுத்தேன். அம்மா, ஏன் அடிக்கிற? எவ்வளோ தைரியம் இருந்தா மறுபடியும் நீ அடகு வைப்ப? அடகு வைக்கலனா உன்னை எப்படியா ஜாமீனில் எடுக்க முடியும்? எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்ப? வேற ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரே எதிரியாக வித்துட்டா 4 காசு அதிகமாக கிடைக்கும்ல. அட பாவி மனசா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது கோலம் குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம். கட்டுன தாலியை விற்க சொல்கிறியே,
நீ எல்லாம் ஒரு புருஷனா? சாரி பேச்சு தாயி, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். உனக்கு தெரியுமா பேச்சு தாயி, நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிச்சு செதறிடும். ஆனாலும் வேற வழி இல்லாமல் சைலண்டாக இருந்துருவேன். கழுத்தில் தாலி இல்லாமல் உன்னை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சு அம்மா. தாலி ஒன்றும் சும்மா இல்லை, அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். யோ, பேசுறது நீதானாயா? எனக்கே அழுக வந்துடும் போல இருக்கே ஐயா. கண்டிப்பாக நீ திருந்திருவையா. ஆமாம், நீ திருந்திருவ. சரி, அது போகட்டும் பேச்சு தாயி. தாலியை அடகு வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்கு? 500 ரூபா மீதி இருக்கியா? ஆமாம், எதுக்கு கேட்குற? நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு குவார்ட்டர் வாங்கணும், அதுக்காக தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.